தமிழகம் இதுவரை செல்லாத மிக மோசமான அழிவு பாதையில் இன்றைக்கு தமிழகம் சென்று கொண்டிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா போதைப்பொருள் பரவல், சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு. நீங்கள் ஒரு குரோதத்திற்கோ விரோதத்திற்கோ பழி வாங்குவதற்கோ கொலைகள் நடந்த தமிழகத்தில் இன்றைக்கு ரீல்ஸ் போடுவதற்காக 18 வயது நிரம்பாத சிறார்கள் ஒரு கொலையை செய்கிறார்கள் என்று சொன்னால், இப்போ வரைக்கும் அது கொலை முயற்சியா கொலையான்றது தெரியல. ஏன்னா அந்த சுராஜுங்கிறவர் எங்கே போனார், என்ன ஆனார், உயிரோடு இருக்காரா இல்லையா, எதுவுமே தெரில. காவல்துறையே ஏதோ சினிமாவில் வர்ற மாதிரியான ஒரு மர்ம கதை மாதிரி இங்கே நடந்துகிட்டு இருக்கு. காவல்துறை அந்த சுராஜுங்கிறவர் இருக்காரா இல்லையான்றதை தெளிவுபடுத்தலை இன்னும் மக்களுக்கு. அப்போது ஒரு ரீல்ஸுக்காக கொலை செய்யக்கூடிய அளவில் மனநிலைக்கு இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற இளைஞர்கள் சென்றிருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது, தமிழகத்தில் யாருக்கு பாதுகாப்பு இருக்குது? தமிழகத்தில் ஒரு பேருந்து நிலையத்திற்கு செல்லும் பொழுதோ அல்லது ரயில் நிலையத்திற்கு செல்லும் பொழுதோ இல்லை ஒரு கடைக்கு செல்லும் பொழுதோ கூட எவர் ஒருவராலும் தாக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் இருக்குது. போதைப்பொருள் பரவல், சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, இயற்கை வளச்சுரண்டல். நீங்கள் தமிழகத்தில் எல்லா பகுதியிலும் எத்தனை மலைகள் இந்த 5 ஆண்டுகளில் குடையப்பட்டிருக்கிறது, எத்தனை நதிகள் இந்த 5 ஆண்டுகளில் சீரழிக்கப்பட்டிருக்கிறது.